ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு 15-20 பேருக்கு வடை பாயசத்தோட மரக்கறி சாப்பாடு தான் செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. ஏன் கொடுக்க சொல்லியிருக்கிறா, எதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 41வது நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கா. அவட பேர் வந்து ரத்னேஸ்வரி என்ற ஒரு அம்மாட 41வது ஆண்டு நினைவு நாள், இறந்த நினைவு நாளையொட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. பார்த்தீங்களா, 41 வருஷம் கழித்து, அந்த 41 வருஷம் ஆனாலும் அந்த நினைவு வச்சு அவங்க அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் பாசம்னு சொல்கிறது இல்லையா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே 1 வருஷம் 2 வருஷம் போனாலே சில பேர் மறந்து வராங்க. ஆனால் 41 வருஷம் ஆனாலும் மறக்காமல், அதுதான் உண்மையான பாசம்ன்றது. அதே மாதிரி தான் நானும் என் ஐயாவுக்கு என் உயிருள்ளவரை நானும் செய்வேன். இதே போல் நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்களோட அன்பான உறவுகளுக்காக நீங்களாவே உங்களோட கைகளால் ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுத்து பாருங்க. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த ரத்னேஸ்வரி என்ற அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமையலை ஆரம்பிக்கலாம். உளிய வைக்கலாம். வெயில். இந்த வெயிலுக்கு என்னோட சேட்டை என்ன தம்பி, சமைக்க வரைக்கும் கூட அடிக்கிறது எனக்கு. இப்போ வச்சுட்டு எங்களை உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கும். இப்போ எங்களை உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். இதில் வந்து இன்றைக்கு முருங்கங்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். பாருங்கள், முருங்கங்காய் சரியான தட்டுப்பாடு. அப்படி இருந்தும் தேடி பிடிச்சி வேண்டியாச்சு. முருங்கங்காய் கொஞ்சம் விலையும், இப்போ சீசன் இல்லை போல். முருங்கங்காயை சேர்ப்போம். இப்போ இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு தண்ணி கணக்கு தேவையில்லை, கொஞ்சமாக வச்சு இங்கே அடுப்பில் வெப்பம் அவியட்டும். இதில் பீட்ரூட் எடுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி, பீட்ரூட்லேயே தண்ணி விட்டு அவியும். உப்பு, இதில் பீட்ரூட்டில் வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன். இதோட மஞ்சள் தூள். இப்போ இந்த அடுப்பில் இது அவியட்டும். இதில் வந்து பருப்பு அவிய வைக்க போகிறேன். கழுவி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மஞ்சள் தூள், உப்பு. இப்போ பருப்பு அவியட்டும். இதில் வந்து பாவக்காய் சம்பல் போட போகிறேன். பாவக்காயை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இதில் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கு. பச்சை மிளகாய், தக்காளி பழம், இதோட வந்து தேசிப்புளி, இதோட மிளகுத்தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பால், முதலாம் பால் கூட விடலாம். நான் சேர்க்கல, இப்படி போட நல்லா இருக்கும். இதில் வடைக்கு உளுந்து 1 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ப்பேன். இதோட பெருஞ்சீரகம், உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் பார்ப்போம். பாருங்க, நல்லா அவிஞ்சு வருது இல்லைங்களா? நல்லா பருப்பு அவிஞ்சிட்டு பாருங்க நல்லா.
இனி பருப்புக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால் கொஞ்சம். இதோட 1 ஆம்பால். இப்போ பருப்பு வந்து கொதிக்கட்டுக்கும். இதுக்கு மிளகு சீரகம் குத்தி போட்டுட்டு தாளித்து போட்டு வைக்கினா சரி. இங்கே பாருங்க பீட்ரூட் அவிஞ்சிட்டு இனி பீட்ரூட்டுக்கும் தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 1 ஆம்பால். பீட்ரூட்டுக்கு பருப்புக்கெல்லாம் ஒன்றா தான் தாளித்து போடுவேன். மற்றது இதுக்கு என்ன முருங்கைக்காய்க்கெல்லாம் இது இப்படியே கொதிக்கட்டுக்கும். இங்கே பாருங்க முருங்கங்காய் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இதுக்கும் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட 1 ஆம்பால். இனி புளி சேர்க்குறேன். இதோட குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் பவுடர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட தக்காளி பழம் சேர்க்குறேன். இப்போ இது கொதித்து வரட்டுக்கும். உப்பு ஏற்கனவே முதலும் சேர்த்த நான் இப்போயும் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். பருப்புக்கு உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்ப்போம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இது இறக்க வேண்டியதான். கடைசியாக தாளித்து போடுவோம். இப்போ பீட்ரூட்டை இறக்குவோம். இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். பாருங்க உள்ள நல்லாவே கொதிச்சிட்டு. அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ சோறு அவியட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்துக்கும் முறையாக தாளிச்சுட்டு எடுத்து போட வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இங்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் பாயாசத்துக்கு. இதோட வந்து பேக்கெட் பால் 2 அதையும் சேர்ப்போம். ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா வைப்போம். பால் கொதிக்கட்டுக்கும் பாயாசத்துக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. இதில் ஒரு கொஞ்சம் எடுத்து பருப்புக்கு, அதுக்கு பிறகு பீட்ரூட்டுக்கு, அதுக்கு பிறகு குழம்புக்கு, இனி இதில் முருங்கைக்கீரை வெட்டி வச்சுக்கேன் சேர்ப்போம். இதோட தேங்காய்ப்பு, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே வறுபட்டு வரட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். இங்கே பால் கொதிச்சுட்டு சவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்ப்போம் பாயாசத்துக்கு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம் அவியட்டுக்கும். இப்போ முருங்கைக்கீரை வர ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இப்போ பாருங்கள் சவ்வரிசி அவிஞ்சிட்டு சீனி சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி போட்டு கஜுவேம்பளம் சேம் நெய்யில் வறுத்தெடுப்போம்.
இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். இங்கே சட்டி சூடாயிட்டு நெய் சேர்ப்போம். பாயாசத்துக்கு சூடாட்டு நெய் சூடாயிட்டு கஜுவையும் ப்ளம்ஸையும் போடுவோம். இது வந்து கொஞ்சம் பொரிபடட்டுக்கு நெய்யில். இப்போ இதை பாயாசத்தில் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்தீங்களா பாயாசத்தை எப்படி வந்திருக்கு? இப்படி தண்ணித்தன்மையாக இருக்கணும், ஏன்னா இறுகிடும் பாயாசம். அதால் தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் சூடாட்டுக்கும் வடையை போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு வடையை போட போகிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வடையை போட்டு பொரிச்செடுப்போம். எடுப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்கு உளுந்து வடை. இதே மாதிரி மீதத்தையும் சுட்டு எடுப்போம். இப்போ காகத்துக்கு வைப்போம். காகத்துக்கு வச்சு போட்டு அதுக்கு பிறகு சாப்பாட்டை காட்டுவோம். சோறு, முருங்கைக்கீரை வரை, பீட்ரூட், பருப்பு, பாவக்காய் சம்பல், முருங்கங்காய் குழம்பு, வடை, பாயாசம். இப்போ வாங்க காகத்துக்கு வச்சுட்டு வருவோம். இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். எல்லாத்தையும் உண்டை அப்படி கலந்து விடுவோம். ஒருத்தரையும் காணையில் வாங்க வாங்க. வா சாப்பிடு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கே எல்லாம் பீட்ரூட் பால் கறி, முருங்கைக்கீரை வரை, பருப்பு, பாவக்காய் சம்பல், முருங்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, பாயாசம், வடை. சாப்பாடை கட்டுவோம். சோறு, இது வந்து முருங்கைக்கீரை வரை, பீட்ரூட், பருப்பு, பாவக்காய் சம்பல். இது வந்து பாருங்க முருங்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு. இதோட வடை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போம். ஐயா சாப்பிடுங்க. எங்க உங்களுக்கு ஆணையில் அன்றைக்கு சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. இல்லை அண்ணா இல்லை, சாப்பாடு இல்லை, இவ்வளோதான் இருக்குங்க. சாப்பிடுங்க. 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 சரி சாப்பிடுங்க. பாயாசம் குடிங்க. பாரு
சாப்பிட்றோன்னு இருந்தால் எனக்கு கொண்டு வந்து இல்லை முடிஞ்சு நான் கூட சாப்பிடு சாப்பிடுங்க. ஐயா ஐயா சாப்பிடுங்க. ஐயா என்ன சாப்பிடுங்க. ஐயா என்ன சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.